மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான சர்ச்சை மீண்டும் வெடிச்சிருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த சர்ச்சை மிகப்பெரிய அளவு பேசுபொருளாயிருக்கு. இப்போ இருக்கிற ஏர்போர்ட்ல என்ன சிக்கல்? ஏன் இந்த ஏர்போர்ட்டை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு? கௌதம், இந்த பிரச்சனை கடந்த 2 நாட்கள் அப்படின்றது இல்லை, ஒரு 950 டேஸாவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. வளர்ச்சியே கூடாது என்று பேசுவது வேறு, வளர்ச்சி வேண்டும் ஆனால் எனக்கு இது வேண்டும் என்று பேசுவது வேறு. இதைத்தான் திரு விஜய் அவர்கள் சொன்னார். நான் ஏர்போர்ட் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் ஏன் இந்த இடம் அப்படின்னு தான் கேட்டிருந்தார். அதற்குத்தான் நேற்று அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது. 4 இடங்களை பற்றி சொல்லி அதில் 2 இடம் வாய்ப்பில்லை, மீதி 2 இடம் பன்னூர் அல்லது பரந்தூரில் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அல்லது எவ்வளவு செலவுகள் அதிகமாகக்கூடியது, வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்து இதற்கு ஏன் இவ்வளவு காலத்தாமதம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கடந்த ஒரு 6லிருந்து 8 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்தோம். விமான நிலையத்தில் மக்களால் உணரப்படும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலை ஏற்றம் கடுமையாக இருக்கு. இன்னைக்கு இந்த பண்டிகை காலங்களில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கோ அல்லது சென்னையிலிருந்து திருச்சி போகிறதுக்கோ 14,000 15,000 6 டிக்கெட் பார்க்குறோம். அப்போ ஒரு விரிவாக்கம் இருந்த பட்சத்தில் இந்த பயணத்தினுடைய செலவும் காம்படிட்டிவாக இருக்கும்ன்ற எதிர்பார்க்கிறது. இந்த ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமானா இதுக்கு மேலே பண்ண முடியல. 1300 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த ஒரு ஏர்போர்ட், இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியல. அப்போது மாற்று இடம் இன்றைக்கே தேர்வு செய்தால்தான் இன்னும் 10 வருடங்கள் ஆகும். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நாலேஜ் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அதில் முதலிடம் கர்நாடகா, 2வது இடம் ஹைதராபாத், தமிழகம் 3வது. ஏன்? மக்கள் தொகையில ஒரு 1%, 2% மக்கள் யூஸ் பண்ற ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இது லக்ஸரி இல்லாம இது எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கையில இது என்ன தாக்கத்தை பெருசா ஏற்படுத்திற போது? நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு பயணப்படும் பொழுது என்னுடைய கார்ல ஹெட்லைட்டை போட்டேன்னா அது நான் போற இடம் வரைக்கும் வெளிச்சத்தை தரேன். என் பார்வை இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சம் தரும். அங்க போனாதான் அடுத்த இடத்துக்கு காமிக்கும். அப்போ தொலைநோக்கு பார்வை சில நேரங்களிலே நிச்சய தேவையாக உணரப்படுகிறது. அத மாதிரி அரசினுடைய நிச்சயமான நடவடிக்கைகள் மக்கள் கஷ்டப்படாமல் இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து கூட கஷ்டப்படாமல் இருக்கணும்ன்றதுக்கான முதலீடுகளை இன்றே கொண்டு வருவது தான். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு இந்த வளர்ச்சி திட்டங்கள் தேவையா? விவசாய நிலங்கள் ஏரி குளங்களை மூடிட்டு இந்த திட்டங்கள் தேவையான்ற ஒரு கேள்வி. இதுதான் புரிதல் கொண்டு வரணும். இது ஒரு தனி நபர் எடுக்கும் முடிவு அல்லவே. இது ஒரு குழு, அவர்கள் ஆராய்ந்து அதை மேற்கொண்டு எடுத்து சென்று மத்திய அரசினுடைய பர்மிஷனை கேட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை வாங்கி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கட்டுமானங்களை ஆரம்பித்து நடத்த வேண்டிய தூரம் அதிகம் இல்லையா? அப்போ பரந்தூர் வருவதனால் பாதிப்புகள் இருக்கிறது. மாறுதல் கருத்தே கிடையாது. பன்னூர்ல வந்தாலும் இருக்கும், நீங்க அதை எடுத்துட்டு போய் தஞ்சாவூர்ல வச்சாலும் இருக்கும். எந்த இடத்துல சில வளர்ச்சிக்கான திட்டங்கள் வரும் பொழுதும் சில பாதிப்புகள் இருந்தே தீரும். லக்ஸரின்னு நினைக்கிறோமா, நெசசிட்டின்னு நினைக்கிறோமா, இது தேவைன்னு நினைக்கிறோமா, இது தேவை இல்லைன்னு நினைக்கிறோமா, அங்கதான் பார்வையினுடைய வித்தியாசம். வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு கே ரகுநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சார், இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான சர்ச்சை மீண்டும் வெடிச்சிருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் போனதுக்கப்புறம் இந்த சர்ச்சை மிகப்பெரிய அளவு பேசுபொருளாயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஏர்போர்ட் அதில் இருக்கிற சிக்கலை தாண்டி இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டில் என்ன சிக்கல்? ஏன் இந்த ஏர்போர்ட்டை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது? இந்த ஏர்போர்ட் போதுமானதா இல்லையா என்ன சென்னைக்கு? கௌதம், இந்த பிரச்சனை கடந்த 2 நாட்கள் அப்படின்றது இல்லை, ஒரு 950 டேஸாவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அது பரந்தூர் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும் அப்படின்னு
அங்கே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய கவலை தான் அந்த போராட்டத்திற்கு காரணம். நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அப்படின்றது கடந்த ஒரு 6-8 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்தோம். கிட்டத்தட்ட 7,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனுடைய டெவலப்மெண்ட்டில் உள்ளே போயிருக்கு. இன்றைக்கு 3 டெர்மினல் இயங்குகிறது. அதில் 2 டொமஸ்டிக்கு, 1 இன்டர்நேஷ்னல். அது தவிர சரக்கு போக்குவரத்துக்காக தனியாக கஸ்டம்ஸ் கோடவுன், கஸ்டம்ஸ் கிளியரன்சஸ்னு தனியாக இருக்கும். இந்த ஏர்போர்ட்டில் இந்த கெப்பாசிட்டி போருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பக்கத்தில் புதிய புதிய ஏர்கிராஃப்ட்ஸுகள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஏர்கிராஃப்ட்ஸுகள் 500 பயணிகள் 700 பயணிகளை தாங்கிக் கொள்ளது. அல்லது ஒரு வாட்டி ஃபியூவல் ரெப்புனாக்க 18 மணி நேரம் பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரியான விமானங்களை இயக்குவதற்கு இந்த விமான நிலையம் போதுமானதாக இல்லை. அது ரன்வேயாக இருக்கலாம், அல்லது டிஸ்எம்பார்கேஷன் எம்பார்கேஷனாக இருக்கலாம். இப்போவே நிறைய பயணிகள் படுற கஷ்டம் அதுதான். இங்கிருந்து நம்ம மெட்ரோவில் போனோம்னா அந்த மெட்ரோவிலிருந்து அந்த ஏர்போர்ட் போவதற்கு உண்டான தூரத்தை குறைக்க முடியல. இரண்டாவது, இறங்கும் பயணிகள் ஒரு ஓலாவோ ஊபரோ அல்லது ஃபாஸ்ட் ட்ராக்கோ புக் பண்ணாங்கன்னா அவங்க நடந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை. புதிதாக 2 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை இருந்து கூட மக்களுடைய கஷ்டம் தீரவே இல்லை. ஒரு ஃப்ளைட்டில் இறங்குனா வெளியில் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றது தான் கேள்விக்குறி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலில். இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டில் குறைந்தது 90லிருந்து 120 நிமிடங்கள் ஆகிறது. வர்றது, இமிக்ரேஷனை கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜுக்காக வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம்ஸை கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம போர்டிங் த வெஹிக்கிள். இதற்கு உண்டான நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் பொழுது தயக்கம் அதிகமாயிட்டே போகுது. மூன்றாவது, இந்த விமான நிலையத்தில் மக்களால் உணரப்படும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் கடுமையாக இருக்குது. இன்றைக்கி இந்த பண்டிகை காலங்களில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கோ அல்லது சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கோ 14,000 15,000ன்னு ஆகிற டிக்கெட் பார்க்குறோம். ஏன் இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, இதனுடைய கொள்ளளவு இவ்வளோதான். டிமாண்ட் வர்சஸ் சப்ளை தான். பயனாளிகள் அதிகம், ஆனால் விமானங்கள் குறைவு, பயண சீட்டுகள் குறைவு. அப்போ ப்ரைஸ் ஜாஸ்தியாகுது. அப்போ ஒரு விரிவாக்கம் இருந்த பட்சத்தில் இந்த பயணத்தினுடைய செலவும் காம்படிட்டிவாக இருக்கும்ன்ற எதிர்பார்க்கிறது. நான்காவது, தொழில் வளர்ச்சி இன்றைக்கு அதிகமாயிடுச்சு. இந்தியா தான், தமிழகத்தில் தான் உலகத்திலேயே அதிகமான அளவு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கை பார்க்குறோம். வெளிநாட்டு முதலீடுகள் தமிழகத்திற்குள்ள ஜிசிசி என்று சொல்லப்படுகிற நாலெட்ஜ் சென்டர்ஸை உருவாக்குறத பார்க்குறோம். ஹை டெக்னிக்கல் பீப்புள் ட்ராவலிங் எல்லாமே விமானத்தில் தான் இருக்கும். இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வருவதென்றால் நீங்கள் வர வேண்டியது ஒன்று டெல்லி, பாம்பே, இல்லைன்னா பெங்களூர். இல்லை இங்கிருந்து நம்ம கத்தாருக்கோ அல்லது ஹாங்காங்கோ அல்லது துபாய்க்கோ போய் அங்கிருந்து போகணும். இதனுடைய ட்ராவல் டைம் கிட்டத்தட்ட 23லிருந்து 27 மணி நேரம் ஆகுது. இதே பெங்களூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவிலிருந்து நேரிடையாக 15 மணி நேரத்தில் இறங்கிடலாம். ஹைதராபாத்துக்கு நேரிடையாக 14 மணி நேரத்தில் இறங்கிடலாம். இதை மாதிரியான ட்ராவல் அதிகப்படுத்தப்படும் பொழுது ஒரு கன்வீனியன்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். தமிழகம் பொதுவாகவே இந்தியாவின் மொத்த பகுதிகளை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தான் டூரிசம் வளர்ச்சிக்கு மிக அதிகமாக பேசப்படுகிறது. அது மெடிக்கல் டூரிசமாக இருக்கலாம், அல்லது பீச் டூரிசமாக இருக்கலாம், மகாபலிபுரம் பீச்சு, அல்லது ஸ்பிரிச்சுவல், எவ்வளவு கோவில்கள், இதை மாதிரி எவ்வளவு விஷயங்களுக்கு தமிழகம் பேர் பெற்றது.
அப்போ நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு தமிழகத்திற்கு இருக்கும் என்றால், அதனால தான் நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து மலேசியன்ஸ் வர்றதை பார்க்குறோம், சிங்கப்பூரியன்ஸ் வர்றதை பார்க்குறோம், துபாயிலிருந்து வர்றதை பார்க்குறோம். மீதி பேர் முதல் கால் ஊன்றல் வேறு மாநிலத்தில் இருக்கும். அப்போ அங்கே ஒரு 3-4 நாட்களை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வர வேண்டிய வாய்ப்பு வரும். அப்போ இதை மாதிரியான துறை பெருக்கங்கள் இருக்கும் பொழுது, சரக்கு போக்குவரத்து அதிகமாக காணப்படும் பொழுது, நமக்கு கொள்ளளவு சரக்கு பெட்டகத்தில் அதிகமாக தேவைப்படுது. இன்றைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் நான் ஒரு பொருளை இறக்குமதி செய்தேன்னா கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகுது வெளியில் அந்த மெட்டீரியலை எடுத்துகிட்டு வரது. ஏன்னா நம்பர் ஆஃப் கார்கோ ஃப்ளைட்ஸ் ஹேண்ட்லிங் கம்மி. ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் கம்மி. உள்ளே வந்தது வெளில போனால் தான் அடுத்தது வரக்கூடிய நிலை. அதே மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது 5-8 நாட்கள் இங்கேயே தேங்கி போயிடுது. இன்றைய வாழ்க்கையே ரொம்ப ஃபாஸ்டான ஒரு வாழ்க்கை. அப்போது மெட்டீரியலும் இன்றைக்கி பண்ணோமா நாளைக்கு டெலிவரி ஆச்சா அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு பிக் பாஸ்கெட்டில் 10 நிமிடம் டெலிவரிக்கு வந்துட்டோம். நம்ம எவ்வளவு சீக்கிரம் என் கையில் அந்த பொருள் சேருகிறதோ அவ்வளவு தூரம் பிஸ்னஸுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நம்ம இவ்வளோ கெப்பாசிட்டியை பில்டப் பண்ணி நம்மளால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல டிலே பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம வளர முடியும்? இதை யோசிக்கணும். 4வதாக சென்னை மாநகரம் பெரிதாகி கொண்டே போகிறது. அப்போது கட்டமைப்புகள் இதுக்கு மேலே இங்கே பண்ண முடியல, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. இந்த ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமானா இதுக்கு மேலே பண்ண முடியல. 1300 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த ஒரு ஏர்போர்ட். இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியல. அப்போது மாற்று இடம் இன்றைக்கே தேர்வு செய்தால்தான் இன்னும் 10 வருடங்கள் ஆகும். ஏற்கனவே இது தேவையா என்றதை ஆராய்ந்து 10 வருடங்களுக்கு முன்னால் போட்ட ஒரு விதை இன்னும் முளைக்கல, இன்னும் சிக்கலில் தான் இருக்குது. இன்னும் சிக்கல் இருக்கும். அப்போ இன்னைக்கு போட்டாலே 10 வருஷம் ஆகும் அல்லது 8 வருஷம் ஆகும். அப்படின்னா இதை போட தவறிவிட்டோம் என்றால் அடுத்த தலைமுறையினரினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க தவறிவிட்டதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் என்னென்ன சார், இப்போ இந்த ஏர்போர்ட்னால தான் இந்த இவ்வளவு சிக்கல்களும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இங்கே உருவாக்கப்படுது. இன்னொன்று கம்பேரிசன் வந்து பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் இருக்குது. இப்போ பெங்களூரில் 4000 ஏக்கர், ஹைதராபாத்தில் 5000 ஏக்கர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு உதவுது, இது எந்த வளர்ச்சியை தேக்கி வைக்குதுங்கிற இந்த கம்பேரிசனும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல சார்? இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நாலேஜ் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். நாலேஜ் கண்ட்ரின்னா என்ன? சர்வீஸ் செக்டரில் சாஃப்ட்வேர் எனேபிள்டு டெக்னாலஜிஸ் அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா. அதில் முதலிடம் கர்நாடகா, 2வது இடம் ஹைதராபாத், தமிழகம் 3வது இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி தான் முதல் காரணமாக இருந்தது பெங்களூருக்கு. அவங்களால நேரடியாக வர முடியும் அல்லது நேரடியான தகவல் தொடர்பு உருவாக்க முடிந்தது. அப்போ நாலேஜ் சிட்டியை அதிகப்படுத்தினாங்க. இப்போ குஜராத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிஃப்ட் சிட்டியை அறிமுகப்படுத்துகிறாங்க. புதுசாக வரும்பொழுது காம்படிஷன் ஜாஸ்தியாகுது. ஒன்றுமே இல்லை. இப்போ கும்பமேளாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய 40 கோடி ஜனம் அந்த இடத்துக்கு வருதுன்னா என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அங்கே வரப்போகுதுன்னு பாருங்கள். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை பாருங்கள். நம்ம 10 லட்சம் கோடி முதலீட்டை தமிழகம் ஈட்டிருக்கு. இது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதற்கப்புறம் அவங்க பிஸ்னஸை செட்டப் பண்ணி இடத்த கண்டுபிடிச்சி பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் துவக்கம். இது எந்த நேரத்தில் கூட வேற ஒரு மாநிலத்திற்கு சென்று விடக்கூடிய அபாயம் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வருதுனாக்க, ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்கா? பொருட்களின் ஈஸி ஆக்சசபிலிட்டி, மனிதர்களின் ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்கா? வாய்ப்புகள் எங்கே இருக்குது? எனக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு பக்கத்தில் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கும் பொழுது தமிழகம் இந்தியாவிலேயே அதிகமான கோஸ்டல் லைனை கொண்டு வந்தது. ஸோ 4 துறைமுகங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 7 விமான நிலையங்கள் இருக்குது. இந்த கட்டமைப்புகள் இருந்தால்தான் முதலீடுகள் வரும் அப்படின்ற நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கட்டமைப்பு இல்லைன்னா ஏற்கனவே பின்தங்கிட்டோம். என்னை பொறுத்தவரை தமிழகம் இந்த
ப்ராஜெக்ட், இது மட்டும் இல்லை, பல கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுன்றது அதிக அளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. ஏன்னா நம்ம காம்படிட்டிவாக இருக்கணும். ஒரு பக்கத்தில் மனித வளத்தில் தமிழகத்திற்கு பேர் சேர்த்துட்டோம், பீஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் தமிழகத்திற்கு பேர் இருக்குது. இப்போ அடுத்தது மின்சாரத்தில் தேவைக்கு அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் என்னால் இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு வழிச்சாலையில் 4 மணி நேரத்தில் போக முடிந்தது. இன்றைக்கு 8 வழிச்சாலை இருந்தால் கூட அதே 4 மணி நேரம் தான் ஆகிறது. கரெக்டா இல்லையா? ஏன்? அப்போ 8 வழிச்சாலை இருந்து கூட டிராஃபிக் அதிகமாயிருச்சு. கரெக்டா? இப்போ 8 வழி இல்லாமல் ஒரு வழியாக இருந்திருந்தால் இதனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்போ அந்த 4 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிருக்கும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மற்ற மாநிலங்கள் மிக அதிக ஒரு வளர்ச்சியை கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது பெங்களூராக இருக்கட்டும். இந்த பெங்களூருடைய முதல்ல ஏர்போர்ட் வந்த பொழுது ஊருக்கு வெளியில் இருக்குது, ரீச்சிங் கஷ்டம், செலவு ஜாஸ்தி அப்படின்னு எவ்வளவோ கண்டன குரல்கள் வந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன உளர்றாங்க? அப்பாடா, பெங்களூரில் இப்போ டீகன்ஜஸ்ட் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஜாம்ஸ், அந்த இடம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, பக்கத்து மாநிலம் ஆந்திராவிலேருந்து அங்கே வராங்க இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ஏர்போர்ட் ஆந்திராவினுடைய பார்டர்லேருந்து பக்கத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையான ஒரு அத்தியாவசியம்னு எடுத்துக்கணும், லக்ஸுரின்னு எடுத்துக்கூடாது. இல்லை, அங்கே தான் இதை வந்து ஒரு மக்கள் தொகையில் ஒரு 1%, 2% மக்கள் யூஸ் பண்ணுற ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இது லக்ஸுரி இல்லாமல் இது எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கையில் இது என்ன தாக்கத்தை பெருசாக ஏற்படுத்திட போகுதுங்கிற ஒரு இயல்பாக சாமானியர் கேள்வியும் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கு இது லக்ஸுரியா அல்லது நெசசிட்டியா அப்படின்ற கேள்வி பார்க்கும் பார்வையில் உள்ளது. எனக்கு ஒரு 5 ஆண்டுகளை கழித்து பார்க்கக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கும் பட்சத்தில் இது நான் நெசசிட்டின்னு நினைப்பேன். எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவைகளை மட்டும் பார்த்தேன்னா இது லக்ஸுரியா நினைப்பேன். நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு பயணப்படும் பொழுது என்னுடைய காரில் ஹெட்லைட்டை போட்டேன்னா அது வந்து நான் போகிற இடம் வரைக்கும் வெளிச்சத்தை தராது, என் பார்வை இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சம் தரும். அங்கே போனால் தான் அடுத்த இடத்துக்கு காமிக்கும். புரியுதா? அப்போ தொலைநோக்கு பார்வை சில நேரங்களிலே நிச்சய தேவையாக உணரப்படுகிறது. சாதாரண கண்களுக்கு அது தெரியாது. ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, இப்படி இருந்தால் இன்னும் 3 வருடத்தில் உனக்கு இந்த பிரச்சனை வந்துவிடும், மாறிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி அரசனுடைய நிச்சயமான நடவடிக்கைகள் மக்கள் கஷ்டப்படாமல் இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து கூட கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்கான முதலீடுகளை இன்றே கொண்டு வருவது தான். ஏன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்டு அரசு மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ இந்த அரசு விதைகளை போட்டு அது வளரும் நேரத்திலே தேவைகள் உணரப்படும். இன்றைக்கு நிலத்துக்கு கீழே இருப்பதனால் விதை அதனுடைய பலனையும் உணர முடியாது, அது தேவையான்றதையும் உணர முடியாது. அது வளர்ந்து நிழலை கொடுக்கும் பொழுதுதான் அதனது அருமை மக்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தது தான் இன்றைக்கும் நாம் 40 வருடம் கழித்து கூட சில பெரிய தலைவர்கள் செய்த சாதனையை இப்பொழுதும் உணர்ந்து பாராட்டிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். அதில் இப்போ வாஜ்பாய் அரசு ஒரு ஹைவேல ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தோம்னா அது எப்போ உணர்றோம்? இப்போ. இவ்வளவுதான் அதில். அதனால் இதை வந்து மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தேவையான ஒன்று என்பதை கணக்கில் எடுத்துக்கணும். அரசு ஒருவேளை இதை செய்ய தவறிவிட்டது, இந்த நியாயத்தை விளம்பரப்படுத்த அல்லது தெளிவுபடுத்த தவறிவிட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு வரும் பொழுது பேசஞ்சர் சும்மா நம்ம சொல்கிறோம், நேற்றுக்கு அமைச்சர் சொல்கிறார் 60,000 பேர் இந்த வருஷம் ஹேண்டில் பண்ணுறோம், 3 கோடி பேரை ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு டேட்டா இருக்கும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ பின்னோக்கி போங்க. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் விதை போடப்பட்ட பொழுது
இந்த விமான நிலையம் வேண்டும் என்று விதை போட்ட பொழுது எவ்வளவு இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா மக்கள் உணர்வாங்க. ஒரு 5 ஆண்டுகளில் இவ்வளவு தூரம் டிராஃபிக் அதிகமாகும் பொழுது இவர் சொல்வதிலே உண்மை உள்ளது, அடுத்த 5 ஆண்டுகளிலே 3 கோடின்னு இவர் சொல்றதுல நியாயம் உள்ளதுன்னு நினைப்பாங்க. ஸோ ரெண்டாவது நமக்கு மைண்டில் வர்றது வந்து இதனுடைய தேவை உணர்ந்துட்டோம், ஓகே, பட் ஏன் பரந்தூர்? அதுதான் முக்கியமான கேள்வி. அடுத்தது ஏன் பரந்தூர்? அதனால் யாருக்கு ஆதாயம் அப்படின்னு ஒரு மோட்டிவை காண்பது, அல்லது அவரால் அந்த இடத்தை தேர்வு செய்ததனால் ஒரு நஷ்டத்தை அனுபவிப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கேள்விக்குறியாக்குது. இதுவும் வந்து ஒரு நியாயமான கேள்வி தானே. மாற்றம் ஒன்றே மாறாது. எந்த நேரத்திலே உங்களுக்கு உங்களது வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்றால் அதற்கு சில விலைகளை நாம் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். ஒரு மெட்ரோ நமக்கு வேண்டுமென்றால் 4-5 ஆண்டுகளாக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நுங்கம்பாக்கம் ஹைரோடு போங்க, ஒன்வே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. டிராஃபிக்கில் எந்த காரும் அங்கே நிற்க முடியாது. ஆர்காட் ரோடை எடுத்துக்கோங்க, டிராஃபிக்கில் கடந்த 3 வருடங்களாக அங்கே இருந்த எவ்வளவு வியாபாரிகள் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்கே இருந்த எவ்வளவு மக்களின் இடம் இடிக்கப்பட்டது, அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இது எல்லாமே சகித்து கொள்வதற்கு காரணம் என்ன? ஃப்யூச்சருக்கு அந்த இடம் தேவைப்படுகிறது என்ற ஒரு தேவையினால தானே. நம்ம அனைவருமே கிட்டத்தட்ட 18 மாதம் வீட்டில் அடைபட்டு இருந்தோம். எதற்காக? நாட்டிலே ஒரு கொடிய நோய் அழிவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நாம் கொடுத்த விலை, நாம் கொடுத்த சாக்ரிஃபைஸ், அதே தான் இந்த மாதிரியான இதில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. நேற்றைக்கு அரசு கொஞ்சம் தெளிவுகளை கொடுத்துருக்கு. 4 இடங்களை பற்றி சொல்லி அதில் 2 இடம் வாய்ப்பில்லை, மீதி 2 இடம் பன்னூர் அல்லது பரந்தூரில் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அல்லது எவ்வளவு செலவுகள் அதிகமாகக்கூடியது, வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துருக்கு. இதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? கேட்டால்தான் கொடுக்க வேண்டுமா? இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்வி. இதை முதலிலேயே நம்ம தெளிவுபடுத்தி இருக்கலாமே. ஆரம்ப கட்டத்திலேயே ஐயா இந்த காரணங்களுக்காக எனக்கு இன்னொரு விமானம் தேவைப்படுகிறது, அந்த விமானம் கட்டுவதற்காக அரசு எங்களுக்கு கொடுத்த முறையான சில காரணிகள் இவை, அந்த காரணியின் வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த 4 இடங்கள் தான் எங்களுக்கு கிடைத்தது, அந்த 4 இடங்களிலே இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்வதற்கு காரணம் இது 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 அப்படின்னு போட்டாச்சுன்னா ரொம்ப தெளிவாக இருந்திருக்குமே. ஸோ இதில் ஒளிவு மறைவு தேவையில்லை. மக்களிடம் செல்ல வேண்டிய சில உண்மைகள் தாமதமாக கிடைப்பதனால் அவர்களது புரிதல் தாமதமாக இருக்கிறது. மக்களோட புரிதல் என்ற இடத்துல வந்து இப்போ என்னன்னா, இதுக்கு அரசு வந்து இழப்பீடு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் மறுவாழ்வுக்கான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது 8 வழி சாலை ஆகட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்ரோ ப்ராஜெக்ட், எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அங்கே ஒரு சில தொழில்கள் பாதிக்கப்படும், ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், அரசு சில இழப்பீடுகளை கொடுப்பாங்க. அது இது ஒரு நடைமுறையில் இருக்கிறது தெரிஞ்சும் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது மக்கள் இப்படி தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த மறுவாழ்வுக்கான விஷயங்கள் போய் சேர்றதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இல்லை அந்த தொகை கொடுக்கறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை அதனுடைய எஸ்டிமேஷனில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு மக்கள் உணர்றாங்களோங்கிற ஒரு இயல்பான சந்தேகமும் வருது இல்லை சார்? இருக்கத்தான் இருக்கும். என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அந்த காம்பன்சேஷன் எனக்கு போராது அப்படின்றது மனித இயல்பு தானே. இப்போது நீங்கள் வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, யாராவது 60,000 ரூபாய் தரேன்னு சொன்னால் மாட்டேன்னா சொல்லுவீங்க? தேவைகள் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ மக்களினுடைய எதிர்பார்ப்பை நாம் என்றுமே குறை சொல்ல முடியாது. பட் இது வந்து எப்படி அணுகிறோம் அப்படின்னாக்க 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. தங்கம் தென்னரசு, தம்மோன்பரசன் இவர்கள்லாம் போய் அந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி இன்றைய மார்க்கெட் விலையை விட 3.5 மடங்கு அதிகமாக தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி அரசு வேலை, அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள், முன்னுரிமை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மாற்று இடம் எல்லாமே கொடுத்தாச்சு, இவ்வளோதான் கொடுக்க முடியும். இதற்கு பிறகும் சிலர் அதில் கன்வின்ஸ் ஆகவில்லை என்றால் இன்னும் பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவ்வளோதானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம தெளிவுபடுத்துறதுல எங்கேயோ ஒரு சில கேப் இருந்திருக்குன்றது தானே.
அப்போ நம்ம அவர்களது எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யலைன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு திட்டம் வரும் பொழுது ஒரு ஜனநாயக நாட்டிலே எதிர்கட்சிகள் இதனை அரசியலாக்குவதும் இயல்பான ஒன்று தான். நான் இந்த சீட்டில் இருக்கும் பொழுது இதை எதிர்த்து பேசுறது அல்லது அந்த சீட்டுக்கு நான் வந்த உடனே அதையே நடைமுறைப்படுத்துறதுன்றதெல்லாம் என்றென்றும் நடக்கக்கூடியது தான். எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடியது தான். ₹1 $1 கொண்டு வருவோம் என்றும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு அதே $1 மதிப்பு 88 உயரும் பொழுதும் இதனுடைய நியாயங்களைத்தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது இயல்பான ஒன்று. இதை நம்ம ரொம்ப பெருசுபடுத்துறது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இதுதான் அரசியல். மக்களும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த கேப் இருக்கிறதுனால தான் போராட்டங்கள் இருக்கு. ஸோ இன்ஸ்டிகேட்டட் ப்ரொட்டஸ்ட், ஜெனியன் ப்ரொட்டஸ்ட்னு தரம் பிரிப்போம். இப்போ வங்கியில் கடன் வாங்கி திருப்பி செலுத்தலைன்னா 2 பகுதியாக பிரிச்சுக்குவாங்க. இன்டென்ஷனல் ஃப்ராட், அன்இன்டென்ஷனல் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். நியாயமாக இருக்கக்கூடியவர், அநியாயமாக பேசக்கூடியவர்னு. அப்போ இதை தரம் கண்டு அவர்களுக்கு நியாயத்தை முடிந்த அளவு அரசு செய்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த போராட்டங்கள் வெடிப்போ அல்லது அரசியல் பின்புலங்கள் இதில் வருவதோ பார்க்கணும். 3வது சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்த ஒரு மாற்றத்திற்கும் எந்த ஒரு வளர்ச்சிக்கும் அதனுடைய இறங்கு முகம் இருந்து தான் தீரும். அது இல்லாமல் இது இல்லை. இல்லை, அதுதான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விவசாய நிலங்களை அழிச்சிட்டு இந்த வளர்ச்சி திட்டங்கள் தேவையா, விவசாய நிலங்கள் ஏரி குளங்களை மூடிட்டு இந்த திட்டங்கள் தேவையான்ற ஒரு கேள்வியும். இதுதான் புரிதல் கொண்டு வரணுன்ற. அப்போ தேவையில்லைன்னா அதுக்கு உண்டான விலை என்ன? அப்படி தேவை இருக்குன்னா இதற்கு நம்ம கொடுக்குற விலை என்ன? இதே கேள்வியை நான் மாற்றி கேட்கலாமே. இப்போ நாளைக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை பரந்தூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, பரந்தூரோ பன்னூரோ எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, அப்போ இதை நம்பி முதலீடு செய்தவர்களுடைய கதி என்னன்னு கேட்கலாமே. ஸோ மீனம்பாக்கத்தை சுற்றி அப்போ அவர்களுடைய விலையும் கொடுத்து தானே தீர்றாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு தானே நான் சொன்னேன். ஒன்றுமே இல்லை தம்பி, புது புது டெக்னாலஜிஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது என் வீட்டில் நான் பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுருக்கேன், 12 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கு இவி வெஹிக்கிள்ஸ் வந்துடுச்சுன்னா நான் இதை மாற்றி தானே தீரணும். தள்ளி போடலாம், ஆனால் மாற்றுவதிலிருந்து நான் விலக முடியுமா? இன்னும் 10 வருடம் கழித்து எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கலாம். அப்போ நான் ஒன்று இப்போ மாற்றணும், இல்லை அப்போ மாற்றணும், அவ்வளோதானே வரப்போகுது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே முக்கியமான 6 கொசஸ்தலை ஆறு இருக்கிற அந்த கம்பன் கால்வாய் திட்டம் அங்கே இருக்குது. ஏற்கனவே சிட்டிக்குள்ளே இந்த டிசம்பர் மாதங்களில் ஃப்ளட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்போது திரும்ப ஒரு 13 ஏரி, ஒரு 6 இணைக்கிற ஒரு கால்வாய் திட்டம், இது எல்லாத்தையும் முடக்கிட்டு ஒரு லக்ஸரியான ஏர்போர்ட் அங்கே கொண்டு வர வேண்டிய தேவை என்னன்னு சூழல் ஆர்வலர்கள் கேட்குறாங்கல்ல சார். உங்கள் கேள்வியே பதில் இருக்குது. முதல்லயே நம்ம அஸ்யூம் பண்ணுறதே லக்ஸுரியான ஏர்போர்ட்டு. நான் அந்த லக்ஸுரியான ஏர்போர்ட்டுன்றதுலையே நான் மாறுபடுறேன். நான் நெசசிட்டியான ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த நெசசிட்டியான ஏர்போர்ட் எனக்கு வேணும் என்றால், சென்னையிலிருந்து இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் பரப்பளவில் வேண்டும் என்றால் வாய்ப்புகள் என்ன? அந்த வாய்ப்புகளில் குறைந்த வகையில் பாதிக்கப்படும் வாய்ப்பு எது? ஃபாஸ்டாக டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு எது? குறைந்த செலவிலே டெவலப்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்து 10 பாயிண்ட் இருக்குன்னா அதில் 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம். பட் பாக்கி 8 பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தானே ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வருது. இது ஒரு தனி நபர் எடுக்கும் முடிவு அல்லவே. இது ஒரு குழு, அவர்கள் ஆராய்ந்து அதை மேற்கொண்டு எடுத்து சென்று மத்திய அரசினுடைய பர்மிஷனை கேட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை வாங்கி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கட்டுமானங்களை ஆரம்பித்து நடத்த வேண்டிய தூரம் அதிகம் இல்லையா? அப்போது பரந்தூர் வருவதனால் பாதிப்புகள் இருக்கிறது, மாறுதல் கருத்தே கிடையாது. பன்னூரில் வந்தாலும் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் தஞ்சாவூரில் வச்சாலும் இருக்கும். எங்கே எந்த இடத்துல சில வளர்ச்சிக்கான திட்டங்கள் வரும் பொழுதும் சில பாதிப்புகள் இருந்தே தீரும். லக்ஸுரின்னு நினைக்கிறோமா, நெசசிட்டின்னு நினைக்கிறோமா? இது தேவைன்னு நினைக்கிறோமா, இது தேவை இல்லைன்னு நினைக்கிறோமா? அங்கே தான் பார்வையினுடைய வித்தியாசம் வருது.
அதைத்தான் அரசு முதல்ல முன்னின்று செய்திருக்க வேண்டிய வேலை. உனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் நெகோசியேட் பண்றதை விட 2 பேருடைய புரிதலும் ஒன்றாக இருந்தால் ரிசல்ட் ரொம்ப ஈஸியா வந்துடும். இப்போ நாங்கள் லேபர் நெகோசியேஷனில் உட்காரும் பொழுது 2 பேருடைய மனநிலையும் என்னவா இருக்கும்னா, கம்பெனி நல்லா இருக்கணும், கம்பெனியினுடைய பொருள் அதிகமான உற்பத்தி இருக்கணும், கம்பெனி லாபம் சம்பாதிக்கணும். இதில் எங்கள் 2 பேருக்கும் மாறுதல் கருத்தே இருக்காது. இருந்தால் அதை முதல்ல செட்ரேட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நெகோசியேஷன். அந்த லாபத்தில் என்ன பங்கு உனக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம் 30% எனக்கு கொடுங்க லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, லேபர் வெல்ஃபேருக்கு. நான் சொல்லலாம் என்னால் கொடுக்க முடியாது, 3% தான் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அப்போ ஓரளவுக்கு அப்படியே போய் உண்மைகளை பேசும் பொழுது, நியாயங்களை பேசும் பொழுது என்ன முடியும் என்று நிச்சயமாக நான் என்னால் முடிந்த நல்லதைத்தான் செய்திருக்கிறேன் என்று ப்ரூவ் பண்ணும்பொழுது ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகிடும். பட் முக்கிய தேவை இருவருடைய நோக்கமும் ஒன்றா இருக்கணும். வளர்ச்சியே கூடாது என்று பேசுவது வேறு, வளர்ச்சி வேண்டும் ஆனால் எனக்கு இது வேண்டும் என்று பேசுவது வேறு. இதைத்தான் திரு விஜய் அவர்கள் சொன்னது. நான் ஏர்போர்ட் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் ஏன் இந்த இடம் அப்படின்னு தான் கேட்டிருந்தார். அதற்குத்தான் நேற்று அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது, ஏன் பரந்தூர் என்று. சரி, இப்போ இதில் இன்னும் நிறைவாக வந்து இப்போ அரசு இதில் 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 2021 சட்டப்பேரவையில் தங்கம் தென்னரசு டீட்டெயில்டாக இதை பற்றி பேசினார். 2 ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக மக்கள் இருக்காங்க. அடுத்த ஸ்டெப் இதை எடுத்தே வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் அரசு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தா கூட இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும்போது அரசு இங்கே எங்கே மிஸ் பண்ணிச்சு, அடுத்து இது எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் மிஸ் பண்ணதான் நினைக்கிறது, சரியான முறையில் இந்த திட்டமே துவங்கப்படவில்லை என்று. ஓகே, அடிப்படையிலேயே சிக்கல் இருக்கு. ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும். எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகும் நடைமுறைக்கு வந்ததை பார்த்துருக்கோம். நியூக்ளியர் பவர் ஃபார் தூத்துக்குடி, எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் அது கமிஷன் பண்ண முடியலையா, முடிஞ்சது. அதே மாதிரி எந்த ஒரு புது திட்டத்திற்கும் எதிர்ப்புகள் வருவது, அது பொலிட்டிக்கல் அல்லது ஜெனியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் வருவது இயற்கை. இதை சமாளிப்பது தான் அரசு. முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி ஆரம்பம் சரியாக இல்லை இந்த சப்ஜெக்டில் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஆனால் இன்றைக்கும் இதை செய்ய விட்டுவிட்டோம் என்றால் தொழில் வளர்ச்சி மிக கடுமையாக பாதிக்கப்படும். தமிழர்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். இன்றைக்கு 8.5 லட்சம் கோடி கடனில் தமிழகம் இருக்கிறது. இந்த கடன் குறைய வேண்டும் என்றால் ஒன்று செலவை குறைக்க வேண்டும் அல்லது வருவாயை பெருக்க வேண்டும். செலவை குறைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இன்னும் தூக்கிவிடக்கூடிய நபர்கள், தூக்கிவிடப்பட வேண்டிய நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எம்பவர்மெண்ட் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதை குறைக்கிறதுக்கு வழி இல்லை. விலை ஏற்றமும் இனிமேல் அதிகமாக பண்ண முடியாது. ஏற்கனவே மின்கட்டண உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த விதத்திலெல்லாம் நாம் விலை ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்றிவிட்டோம். இன்ஃப்ளேஷன் ஏற்கனவே அதிகமாக இருக்கு. அப்போ ஒரே வழி, வேலை வாய்ப்புகளும் தொழிற்சாலைகளும் அதிகமாகும் பொழுது இவர்களது பொருட்களின் உற்பத்தியின் மூலமாக நமக்கு வரும் வரிதான். அதற்கு இது தேவை. இது தேவைப்படாமல் இதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் 8.5 லட்சம் கோடி இன்னும் 10 லட்சம் ஆகும், 12 லட்சம் ஆகும், 15 லட்சம் ஆகும். எந்த அரசாக இருந்தாலும். அப்போ இதை குறைக்க வேண்டியதுன்னா செலவை குறைக்காம வரும்படியை பெருக்கிட்டே இருக்கும். வரும்படி பெருக்குவதற்கு உண்டான ஒரே வாய்ப்பு தொழில் கவனங்கள் தான். அதனால் பலதரப்பட்ட நன்மைகள் வரும். நான் சொன்ன டூரிசம், $1 ட்ரில்லியன் கனவு, $1 ட்ரில்லியன் கனவுன்னு சொல்றது என்ன? அது கனவு இல்லை. அது வந்தால் தான் நமக்கு இன்கம் வரும். அந்த இன்கம் வந்தால்தான் இந்த துண்டு விழுவதை நிறுத்த முடியும். முதல்ல இது என்னன்னா, இப்ப சர்வரோக நிவாரணியா பரந்தூர் ஏர்போர்ட்டை கொண்டு வந்து ஒரு வைக்கிறாங்களேங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும். அதுதான் தம்பி, ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செயின்ல வீக்கஸ்ட், அந்த செயினுடைய ஸ்ட்ரென்த் எதுவாக இருக்கும்னா, ஏதாவது ஒரு லிங்க் தான் வீக்காக இருக்கும். எல்லா லிங்க்கும் வீக்காக இருக்கணும். அந்த செயினை பிடிச்சி இழுக்கும்போது எது வீக்கோ அதான் விடும்.
ஸோ இந்த செயினுடைய வீக்கா இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இந்த விமான நிலையம் விரிவாக்கம். நாளைக்கு இன்னொரு லிங்க் இருக்கலாம், 4 லிங்க் 5 லிங்க் கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி தானே ஆகணும். ஏன்னா வலிமை சேர்ப்பது செயின் தானே. அந்த வலிமை தானே தமிழகத்தின் வளர்ச்சி. நம்ம 10% growth வேணும் ஜிடிபியில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 8% growthல இருக்கிறோம். 10% 12% பேசினா தான் நமக்கு வந்து மக்களினுடைய பர் கேபிட்டா ஜிடிபி அதிகமாகும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்தில் மக்கள் தொகையை கட்டுப்பாடில் வைத்திருக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகம் பார்க்கப்படுகிறது. பர் கேபிட்டா இன்கம் அதிகமான மாநிலமாக தமிழகம் பார்க்கப்படுகிறது. தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்களில் அதிகமான அளவு இருப்பதாக தமிழகம் பார்க்கப்படுகிறது. அப்போ இத்தனை இதுக்கு தீனி போடணும்னா வருமானத்தை பெருக்கணும்ல. அப்போ வருமானத்தை பெருக்கணும்னா முதலீடுகளை ஈர்க்கணும்ல. அப்போ முதலீடுகளை ஈர்க்கணும்னா அவர்களது எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும்ல. அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டராக இருந்தால் அதையும் பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தானே நம்ம இருக்கோம். இது தான் நம்ம லார்ஜர் பிக்சராக எடுத்துக்கணும். இந்த ஃபோனை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்னா எனக்கு ஃபோன் மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா உங்களையும் பார்க்குறேன், இந்த டேபிளையும் பார்க்கிறேன், அனைத்தையும் பார்க்கிறேன். கிட்ட பார்வையா தூர பார்வையா, இதுதான் நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தக்கூடிய செயல். ஸோ இந்த புள்ளியிலே இந்த விவாதத்தை நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா.